தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்துல பட்டியல் சமுதாய மக்களை கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. வன்னியர்கள், ஜாதி வெறியர்கள், தமிழர்கள் இப்படி இருக்காங்க, தமிழ்நாட்டுல இன்னும் இந்த 2025லயே இப்படி இருக்காங்களே, மோசமா இருக்காங்களே அப்படியெல்லாம் சொல்லி இந்த ஊடகங்கள், ஊடகங்கள் ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மேல்பாதி கிராமத்துல என்ன பிரச்சனை, உண்மையை யாருமே சொல்றது இல்லைங்க. மீடியாக்கள் சொல்றதை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, சரிங்களா? இந்த காட்சி ஊடகங்கள்ல வர்றது, அப்புறம் இந்த செய்தித்தாள்கள்ல வர்றது, இதையெல்லாம் அவசரப்பட்டு யாரும் நம்பாதீங்க. உண்மை என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். அதை முதல்ல கேளுங்க. இப்போ திமுக தான் இந்த பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வர்றதுனால இந்த வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக மக்களுக்கும் பறைய சமூக மக்களுக்கும் பிரச்சனையை தூண்டி விடணும். அப்படி தூண்டி விட்டாதான் அந்த பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகள் கிடைக்கும். அதே போல தென் மாவட்டத்திலையும் பட்டியல் சமுதாயத்துக்கும் முக்குளத்தூர் மற்றும் பிற சமூகங்களுக்கும் இடையே கலவரத்தை தூண்டி விடணும். அப்படி தூண்டி விட்டாதான் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமுதாய மக்கள் வாக்குகள் கிடைக்கும். சோ இந்த பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஜாதி கலவரங்களை, பிரச்சனைகளை திமுக தூண்டி விடுகிறது. இதுதான் உண்மை. இதற்கு ஆதாரங்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பல ஆதாரங்கள் இருக்கு. இதுல இப்ப இந்த விழுப்புரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட உண்மைத்தன்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும், சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஜாதி கலவரங்கள், கோவில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்ப நம்ம அந்த விழுப்புரம் சம்பவத்துக்கு வருவோம். விழுப்புரத்துல அந்த மேல்பாதிங்கிற கிராமத்துல கோவிலுக்குள்ள பட்டியல் சமுதாய மக்களை உள்ள விடல. இதுதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. முதல்ல கோவில்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோவில்கள்ல பாத்தீங்கன்னா 2 விதமான கோவில்கள் இருக்கு. ஒண்ணு பொதுவான கோவில்கள், இன்னொன்னு குலதெய்வ கோவில். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதே போல திருவண்ணாமலை, திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி ராமேஸ்வரம், இந்த மாதிரியான பொதுவான கோவில்கள், மன்னர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கு. இந்த கோவில்கள் அனைத்து மக்களும் வழிபடுவதற்கான கோவில்கள். யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம். இன்னாருதான் வரணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, சரியா? எல்லா மக்களும் போய் கும்பிடலாம், இந்துக்கள்ல அனைவரும். ஆனா குலதெய்வ கோவில்னு ஒண்ணு இருக்கு. இந்த குலதெய்வ கோவில்ல யாரு போய் சாமி கும்பிட முடியும்னா, அந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வத்தோட வம்சாவழியில் வந்தவர்கள், அவங்க மட்டும்தான் போய் கும்பிட முடியும், சரிங்களா? குலதெய்வங்கிறது யாருன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன் பாட்டி, நம்முடைய முன்னோர்களுக்கு தான் நாம கோவில் கட்டி வச்சிருக்கோம். அந்த கோவில் கட்டி வச்சு இந்த முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமா கும்பிடுவோம். வீரனாரு, ஐயனாரு, கருப்புசாமி, அதே போல பச்சாயி அம்மன், இந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள்லாம் இருக்கு. முனியப்பர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள். இந்த குலதெய்வங்கள் அந்தந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த குடும்பம் சார்ந்த உறவினர்கள், அந்த குலதெய்வத்தோட வம்சாவழியில் வந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம், சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த மேல்பாதி கோவிலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு குலதெய்வ கோவில். வன்னியர் சமூக மக்களினுடைய ஒரு குலதெய்வ கோவில் தான் அந்த மேல்பாதி கோவில் அப்படிங்கிறது. அந்த கோவில்ல வன்னியர் சமூக மக்கள் மட்டும்தான் வணங்க முடியும், சரிங்களா? அதுவும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூக மக்கள் தான் வணங்க முடியும். இதுல முதலியாரோ, செட்டியாரோ, இல்ல பட்டியல் சமுதாய மக்களோ, நாடாரோ, தேவரோ யாரும் அங்க போய் கும்பிட முடியாது. ஏன்னா அது அந்த சமூக மக்களின் குலதெய்வம். இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல தேவையில்லாம இந்த பட்டியல் சமுதாய மக்களை தூண்டி விட்டு திமுக குளிர்காயுது. இந்த பட்டியல் சமுதாய மக்களும் உண்மை தெரியாம இவங்களும் கலவரத்தை தூண்டுறாங்க. பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு தனியா குலதெய்வம் இருக்கு, சரிங்களா? பட்டியல் சமுதாய மக்கள்லயே ஒரு இனக்குழுவுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. அவங்களோட குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னா? குலதெய்வம்ங்கிறது யாருன்னா அந்த வம்சாவழியில் வந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொந்தமா பணம் செலவு பண்ணி கோவில் கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் கோவில் கட்டியிருப்பாங்க, சரிங்களா? இவங்க சொந்தமா காசு போட்டு கட்டின கோவில்ல இவங்க தான் கும்பிட முடியும், மத்தவங்களை உள்ள விட முடியாது. ஏன்னா அது குலதெய்வ கோவில். ஆனா இந்த இந்து அறநிலையத்துறைக்கோ, இல்ல திமுகவுக்கோ, இல்ல இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கோ எந்த உண்மை புரியுதா? திமுக காரன் ஆட்டி வைக்கிறான்னா இவங்களும் ஆடுறாங்க. இந்த பட்டியல் சமுதாய மக்களும் தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புறாங்க. குலதெய்வ கோவில் என்பது அந்த இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, வேற யாரும் வழிபட உரிமை இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம நாட்டுல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கெல்லாம் போய் யார் வேணாலும் உள்ள நுழையலாம். அங்க யார் வேணாலும் படுத்து தூங்கலாம். நைட்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் யார் வேணாலும் படுத்து தூங்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல யார் வேணாலும் படுத்து தூங்கலாம். அது பொது சொத்து. ரயில்வே ஸ்டேஷனோ, பஸ் ஸ்டாண்டோ, கவர்மெண்ட் ஸ்கூலோ, கவர்மெண்ட் காலேஜோ, இது பொது சொத்து.
சரிங்களா? இப்ப நான் சொந்தமா வந்து ஒரு கார் வாங்குறேன், நான் சொந்தமா வந்து ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள யார விடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் சொந்தமா ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா, அந்த கார்ல யார ஏத்தணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது நான் பணம் செலவு பண்ணி கட்டின வீடு, நான் பணம் போட்டு வாங்கின காரு. இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. சோ பொதுவான ஒரு விஷயத்துக்கும் பிரைவேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கோவில்கள், பொதுவான கோவில்கள் தனியா இருக்கு, குலதெய்வ கோவில்கள் தனியா இருக்கு. முதலியார்னா முதலியாருக்குன்னு தனியா குலதெய்வ கோவில்கள் இருக்கு. செட்டியார் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஒரு செட்டியார்களுக்கும் தனித்தனியா குலதெய்வ கோவில்கள் இருக்கு. அந்தந்த வம்சத்துல வந்தவங்க மட்டும்தான் அந்த கோவில போய் சாமி கும்பிட முடியும். இப்ப முக்குலத்தோர் சமூகத்துல கல்லர் பிரிவு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியா குலதெய்வம் இருக்கு. அதே போல மறவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியா குலதெய்வம் இருக்கு. அகமுடையார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியா குலதெய்வம் இருக்கு. நாடார்களுக்கு தனியா குலதெய்வம் இருக்கு. பிள்ளைமாருக்கு தனியா குலதெய்வம் இருக்குது. இப்படி ஒரு ஒரு சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுல நாயுடுக்கு தனியா இருக்கு, ரெட்டியாருக்கு தனியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு இனத்துக்கும் தனித்தனியாக குலதெய்வங்கள் இருக்கிறது. அந்த குலதெய்வங்களை அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கும்பிட முடியும்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த வீடியோவை பாக்குறவங்களாவது நம்புங்க. இந்த கலவரங்கள் என்பது திமுகவால் உருவாக்கப்படுகிறது. தமிழர்களிடையே பிரிவினையை உண்டாக்கணும். இவங்களை வந்து ஒண்ணு சேர விடக்கூடாது. ஒரு ஒரு எலெக்ஷன் வரும்போது இதாங்க பிரச்சனை. தமிழ்நாட்டுல திமுக வந்து தமிழர்களை பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த பட்டியல் சமுதாய மக்கள் உண்மை என்னன்னு தெரியாம திமுக வந்து இப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி திமுக காரன் ஆட்டி வைக்கிறான். இவங்களும் ஆடுறாங்க. இதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் பின்னாடி சால்றாங்க. இந்த எச்ச மீடியாக்கள், அப்புறம் இந்த பொன்முடி போன்றவர்கள், திமுக இருக்கக்கூடிய மினிஸ்டர், இவனுங்கெல்லாம் வாய் முடிப்பானுங்க. ஏன்னா இவனுங்க தான் பிரச்சனையை தூண்டி விடுறதே. காரணம் அந்த பட்டியல் சமுதாய மக்களோட ஓட்டு வேணும். அது ஒண்ணுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. கிறிஸ்டின், முஸ்லிம் அவங்களோட ஓட்டு வேணும். அதுக்காக இந்து கடவுள்களை திட்டுனா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமுதாய மக்கள் ஓட்டு வேணுமா? மத்த சமூகத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் சண்டையை மூட்டி விடு. சண்டையை மூட்டி விட்டா அந்த கோபத்துல இந்த பட்டியல் சமுதாய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. சோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இவங்க யூஸ் பண்றாங்க. இத வந்து பட்டியல் சமுதாய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த மீடியாவுல இருக்கவங்க தேவையில்லாம ஐயோ தமிழ்நாட்டுல ஜாதி வெறி ஊறி போச்சு, தமிழ்நாட்டை வந்து இன்னும் மாறவே இல்லை, தமிழ்நாடு அந்த காலம் மாதிரியே இருக்காங்க, 2025லயும் ஜாதி பாகுபாடா அப்படி இப்படின்னு தேவையில்லாம பேசாதீங்க. இங்க யாரும் ஜாதி பாகுபாடு எல்லாம் பார்க்கல. அப்படிலாம் பாக்குறவங்க தமிழர்கள் அப்படி கிடையாது. குலதெய்வ கோவிலுக்கும் பொதுவான கோவிலுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அங்க வந்து எங்களை கோயிலுக்குள்ள விடுங்கன்னு கேக்குறாங்கல்ல பட்டியல் சமுதாய மக்கள், அவங்களுக்கு தனியா கோவில் இருக்கு. அவங்களுக்குன்னு தனியா குலதெய்வ கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போய் யாராவது உரிமை கொண்டாடுறாங்களா? இல்ல மத்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது எங்களை உள்ள விடுங்க, எங்களுக்கு கோயில்ல பங்கு கொடுங்க, எங்களுக்கு கோயில்ல உரிமை இருக்குன்னு யாராவது கேக்குறாங்களா? ஏன்னா அது அவங்களோட குலதெய்வ கோயில். இவங்க வரமாட்டாங்க, மத்தவங்க வரமாட்டாங்க. ஆனா இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும்தான் நாங்க எல்லா இடத்துக்கும் போவோம், நாங்க எல்லா கோயிலையும் உரிமை கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அடுத்தவன் குலதெய்வத்து கோயில்ல உனக்கு என்ன வேலை? அடுத்தவன் குலதெய்வத்தை நீ ஏன் கும்பிடணும்? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பட்டியல் சமுதாய மக்கள் சார்பா பேசுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அந்த விழுப்புரம் பகுதியில இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தவன் குலதெய்வத்தை நீ ஏன் கும்பிடணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தவன் காசு போட்டு கட்டின கோயில்ல நீ ஏன் போற நினைக்கிற? இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தானே. இத முதல்ல வந்து இந்த விஷயத்த யோசிக்கவே மாட்டீங்களா? திமுக காரன் என்ன சொன்னாலும் அப்படியே ஆட வேண்டியதா? இப்ப இந்த அறநிலையத்துறை வந்து இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது யாருக்கு? தமிழர்களுக்கு மட்டுமா? இல்ல பிற மொழியாளர்களுக்கும் உண்டா? இப்ப நீங்க சொல்ல முடியுமா? இப்ப வந்து ஓசூர்ல எம்எல்ஏ பேர் ஜாதியோட தான் இருக்கு. ரெட்டியார் அவரு ஓசூர்ல எம்எல்ஏ இருக்காரு, போய் கேளுங்க. இதே தமிழ்நாட்டுல இருக்காங்கல்ல பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அப்ப பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கோயில் கட்டியிருக்காங்க. காலேஜ்ல வந்து பேர் இருக்கக்கூடாதான். நாடார் காலேஜ், செட்டியார் காலேஜ் எல்லாம் இருக்கக்கூடாதான். இதே தமிழ்நாட்டுல ஜெயின் காலேஜ் இருக்கு. இன்னும் வந்து நிறைய சமூகங்கள், பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அவங்களோட சமூக பெயர்களோட கல்லூரிகள் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் கேளுங்க. இங்க இளிச்சவாயன் யாருன்னா தமிழ மட்டும்தான். கரெக்டுங்களா? தமிழர்கள் மட்டும்தான் இளிச்சவாயன்கள். தமிழர்களோட கோவில்கள்ல வந்து இப்ப சமீபத்துல வந்து பார்க்கவக்குள்ள உடையார் சமூகம் அவங்க வந்து ஒரு கோயில புனரமைச்சிருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோவிலை வந்து புனரமைச்சிருக்காங்க. அந்த கோவில் கல்வெட்டுல அவங்க பொதுமக்கள் அவங்க பேரை போடுறாங்க. பேரை போடும்போது பக்கத்துல உடையார்னு சேர்த்துதான் போடுவாங்க. அது அவர்களினுடைய அடையாளம், தமிழர்களினுடைய குடி அடையாளம். அதை வந்து போடுறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோயில்ல வந்து
நீங்க வந்து இந்த உடையார்கள் பேரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. என்னது இவங்க சொந்த காசு 1,50,00,000 ரூபாய் செலவு பண்ணி கோயிலை புனரமைச்சு அவங்க செலவு பண்ணி கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனா அந்த இந்து அறநிலையத்துறை நோகாம வந்து நீ கல்வெட்டை எடு, கல்வெட்டுலாம் வைக்காத அப்படின்னா அதை சொல்றதுக்கு நீ யாரு? நீயா 1,50,00,000 கொடுத்த? இல்ல நீ 1,50,00,000 பணம் கொடு, அறநிலையத்துறை குடிப்பியா? நீ கொடு, நாங்க பேர் எடுக்கிறோம், கல்வெட்டை எடுத்துடுறோம். அப்படிதான் கேக்குறாங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாரு அதுல ஒருத்தர் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை பார்த்து. ஓசிஸ் ஒரு பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அறநிலையத்துறையை பார்த்து. அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் வெக்கமே இல்லாம நிக்கிறான். இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. அந்த அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா கோவில்களை அழிப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டாங்க. இந்து கோவில்ல ஒரு இஸ்லாமியரை வந்து அறங்காவலரா நியமிக்கிறான் திமுக காரன். இதை விட ஒரு கேடுகட்ட செயல் என்ன இருக்க முடியும்? இந்துக்கள் தயவு செஞ்சு விழிப்படைஞ்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்துல இந்துக்களை அடிச்சு கொள்றாங்க. தமிழ்நாட்டுல இந்துக்கள் விழிப்படைஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? தமிழ்நாட்டுல திமுக வந்து இந்துக்கள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான். தமிழினத்தை மொத்தமா அழிச்சிடணும்னு நினைக்கிறான். இப்ப அந்த அடையாளத்தை அழிச்சுட்டா தமிழனை அழிச்ச மாதிரி. அதுதான் வந்து திமுக காரனோட ஒரு பிளான். தமிழர்களோட அந்த குடும்ப பெயர்கள் அடையாள பெயர்களை போட விடாம தடுத்துடணும். பல தலைமுறைக்கு தடுத்துட்டோம் அப்படின்னா தான் யாருன்னு தெரியாமலேயே தமிழ் அனாதை ஆயிடுவான். அதுதான் வந்து திமுகவினுடைய ஒரு சதித்திட்டம். இதற்கு ஆளாக வேண்டாம். உங்களுடைய குடிப்பெயர்கள், உங்களுடைய அடையாள பெயர்கள், உங்களுடைய குடும்ப பெயர்களை நீங்க உங்க பேருக்கு பின்னாடி போடலாம். எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலையும் பேர் இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படல. நரேந்திர மோடி இருக்கு, வல்லபாய் பட்டேல் இருக்கு, மகாத்மா காந்தி இருக்கு, சரிங்களா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கு. பிற மாநிலங்கள்ல எல்லாருமே குடும்ப பேரை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் தயவு செஞ்சு போடுங்க. இல்லைன்னா உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீங்க யாருன்னே தெரியாமல போயிடும். நம்ம தமிழன் தானா அப்படிங்கறதே நம்ம ஆளுங்களுக்கு மறந்து போயிடும். அதற்கான ஆதாரமே இருக்காது. நீங்க தமிழங்கிறதுக்கு ஆதாரமே உங்களுடைய பெயருக்கு பின்னால இருக்கக்கூடிய குடும்ப பெயர்கள் தான். அதை தயவு செஞ்சு போடுங்க. இல்லைன்னா நீங்க இருந்தும் இல்லாம போயிடுவீங்க, அனாதை ஆயிடுவீங்க. இதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இதுக்கு பிறகும் தமிழினம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.